யுவன் சார், உங்களை பற்றி என்ன சார் சொல்லணும்? சிம்பிளாக சொல்லணும்னா கோட் சார், நீங்கள் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஏன் அப்படின்றதுக்கு மிக முக்கியமான ரீசன் இருக்கு சார். நீங்கள் நிறைய ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் விட முக்கியமான ரீசன், நீங்கள் பண்ண ஆரம்பத்துலேருந்து உங்களுடைய ஜேர்னியை பார்த்தா புது டைரக்டர்ஸ், புது ஹீரோஸ் வர்ற படங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் சாங்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அது சின்ன படம் பெரிய படம் பார்க்காம, பெரிய டைரக்டர் சின்ன டைரக்டர் பார்க்காம, பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ பார்க்காம என்னை நம்பி வரீங்க. இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இதுக்கு நல்ல சாங் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாரையும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க சார். அது மேபி அது அப்பாட்ட இருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன், அது பிளட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது சார். யுவர் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். மேபி நீங்கள் வந்து பியாண்ட் டைம்னு நினைக்கிறேன் சார். ஒரு நாள் மிட் நைட்டில் வந்து நான் சாரோட பாட்டு கேட்டுகிட்டே வந்துட்டு ஃபோனே பண்ணிட்டேன் ஒரு நாள். நான் யாருக்குமே அப்படி பண்ணதே இல்லை. சார், நான் உங்கள் முத்துக்குமார் சார் காம்பினேஷனை நான் மிஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி. பட் இன்னைக்கு இந்த சாங்ஸை கேட்கும்பொழுது உங்களோட அந்த வின்டேஜ் வைப் இருந்து சார். இதில் இந்த மாதிரி இன்னும் நிறைய சாங்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார். என் காலேஜ் டைம் சார், உங்களோட நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் பிளாக் பஸ்டர் ஆல்பம்ஸ் கொடுத்த டைம்லாம் என்னுடைய காலேஜ் டைம். நாங்கள் அப்படி இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது, இப்போ பாட்டை கேட்கும்போது எங்கள் காலேஜில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் படித்த அந்த பொண்ணு அவள் போகும்போது எனக்கு இந்த பாட்டு தானே ஞாபகம் வந்துச்சு அப்படி தோணும் சார். அது வி ஆல்வேஸ் லவ் யூ சார்.